ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இது நம்மளோட ஃபாலோவரோட கமெண்ட் தான். ஒரு 3 கமெண்ட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். 3மே வந்து ஒரே மாதிரியான கமெண்ட் தான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி சித்திக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் ஒரு மாதிரி கோவமாக பேசுவாங்க இல்லையா? என்னெல்லாம் சைன் போட முடியாது, உங்களோட பேர் என்ன, சைன் போட்டு எனக்கு அனுப்ப சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு மாதிரி கோவமாக வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கோவத்தோட சேர்த்து இதையும் கேட்டிருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதாவது நம்ம விஜயோட வாழ்க்கையை கெடுத்ததே சித்தப்பா தான். வெண்ணிலாவை இவரோட வாழ்க்கையை விட்டு விரட்டினதும் சித்தப்பா தான். அதுக்கப்புறம் அதே வெண்ணிலாவை வந்து கொலை பண்ண, அது அவங்களோட ஃபேமிலி எல்லாத்தையுமே கொலை பண்ண சொன்னது விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் புகார் கொடுத்ததும் சித்தப்பா தான். பட் அவர் நல்லவர், நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தப்பானவளாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் வந்து காவேரி கேட்டால் நல்லாயிருக்கும், நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம். ஏன் அதை ஏன் காவேரி கேட்கணும்? இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் விஜய் கேட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரிமே ஃபாலோவர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின வீடியோ தான் இது. கேரி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதையே இனி விஜய் இதையே இனிமேல் விஜய் வந்து இனிமேல் கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி, இந்த ஒரு கான்செப்டே இனிமேல் விஜய் வந்து அப்கமிங் எபிசோடில் வந்து கேட்குற மாதிரி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து இந்த ஒரு வீடியோ வந்து டீம் கண்ணுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு கேள்வி மட்டும் கேட்குற மாதிரி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், ஐ மீன் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சுதா சங்கர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அதே விஜய் கேட்கணும், காவேரி அவங்க அம்மா கிட்ட பேசின மாதிரி விஜய் அவங்க வீட்டில் பேசணும். அதாவது அதை விஜய் தான் கேட்கணும். காவேரி எப்படி அவங்க அம்மா வீட்டை எல்லாத்தையும் பேசினாங்களோ அதே மாதிரி விஜய் வந்து விஜயோட ஃபேமிலி கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சுதா சங்கர் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு சிஸ்டர். அடுத்த ஃபஸ்மினா ஃபர்வின் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வியை விஜய் கேட்டாலும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களோட வாழ்க்கையை கெடுத்தது வந்து நம்ம எல்லாருமே பசுபதினால காவேரினால தான் வந்து பசுபதி அவருக்கு தெரிய வரும், அதனால தான் பிரச்சனை எல்லாமே பெருசாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ட்ரத்திலே பார்க்குறாங்களே. விஜயோட வாழ்க்கை இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணமே வந்து பசுபதி தான். அதாவது வெண்ணிலா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு காரணமும் அவங்க தான். ஸோ வெண்ணிலாவோட ஃபேமிலியை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொன்னதுக்கும் அண்ட் கொலை பண்ணதுக்கும் கொலை பண்ண சொன்னதுமே விஜய் தான் அப்படின்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லி, அதாவது பொய்யா சொல்லி விஜயை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிப்பாட்டினதும் அவர் தான். அவர் நல்லவராக இருக்கும்போது உங்கள் கண்ணுங்களுக்கெல்லாம் காவேரி கெட்டவளை தான் தெரியும். அப்படி தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அதாவது இவங்களால காவேரி கெட்டவங்கன்னு சொல்லலை, பாட்டியை பொறுத்த வரைக்கும் காவேரி நல்லவ தான், அவங்க அதை மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவளால் விஜய்க்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடுவாங்க தான் அவங்களோட பயம். ஆனால் சித்தியோட பயம் வேறு மாதிரி தான் இருக்குது. எனக்கு அப்படி தான் எனக்கு புரியுது. ஸோ எனிவேஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இடத்துல விஜய் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் ஒரு கோவமாக அவங்க கிட்ட கேட்குற மாதிரி தான் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பாப்பா என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடைய கருத்துக்காக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.